பொதுவாக பணியாரம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பணியாரத்தில் இனிப்பு பணியாரம், கார பணியாரம் 2 வகை இருக்குது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இனிப்பு பணியாரம் தான். இதுக்கு மாவு எதுவும் தனியாக அரைக்காமல் வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு நான் 3 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க பிடிக்கலன்னா சக்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரம் செய்ய பணியாரக்கல் வச்சு அதில் எல்லா குழியிலுமே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வச்சுருக்க இட்லி மாவை எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மாவை எல்லா குழியிலையும் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற கொஞ்சமாக தேங்காவை எடுத்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பணியாரத்தை நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப தீ வச்சிங்கனாக்க அடியில் நல்லா வெந்திருக்கும், உள்ள மாவாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. பணியாரம் உள்ளே நல்லா வெந்து மேலே நல்லா செவந்து கிறிஸ்பியாக இருக்குது. அவள் தான் இப்போ எடுத்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட நல்லா டேஸ்டான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம இனிப்பு பணியாரம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போவே எடுத்து சாப்பிட்ணும் போல் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. இந்த இனிப்பு பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.